இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவ தப்பி தவறிகள ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெறும் 18 மாசத்துல பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா அப்படின்ற பல இடங்களில 70க்கும் மேற்பட்ட உயிர்கள கொடூரமான முறையில ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான். அவன் யாரு? எதுக்காக இப்படி கொலை பண்ணான்? இவன் கொலை பண்ணதுக்கான நோக்கம் என்ன? அப்படின்றத தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இவனோட பேரு தான் கம்பாத்திமார். இவனோட பேரு கேட்டாலே முன்னொரு காலத்துல எல்லாரும் நடுநடுங்கி போனாங்க. ஏன்னா இவன் கொலை பண்ண சம்பவங்கள் அப்படி. ஸ்டார்டிங்ல இவன் சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு சின்ன திருடனா தான் இருந்தான். போற போக்குல இவன் திருடுறதை விட மனுஷங்களை கொலை பண்ணா அதுல இன்னும் போதை அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு மனுஷங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சான். இவனது கொலை வேட்டை 1970களில் தொடங்குச்சு. இவனது முதல் கொலை ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஒரு இடத்துல இவனோட இரையை தேடுறான். இவன் எதுக்கு கொலை பண்ண ஆரம்பிச்சான்னு நினைக்கிறீங்க? பணத்துக்காகவா? கிடையாது. அந்த மனிதர்களை கொலை பண்ணும்போது அவங்க பயப்படுறாங்கல்ல, அந்த பயத்துல இவனுக்கு ஒரு விதமான அதிகார போதை வந்திருக்கு. அதனால தான் இவன் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இவனது குற்றச் செயல்கள் மிகவும் விசித்திரமாகவும் பயங்கரமாகவும் இருந்துச்சு. இவன் ரேண்டமா ஒரு தெருக்களுக்கு போயிட்டு அங்க இருக்கிற வீட்டை ரேண்டமா சூஸ் பண்ணுவான். சடனா அந்த வீட்டு உள்ள போயிட்டு அங்க தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இரவு நேரத்துல தான் இவன் போவான். இரவு நேரத்துல அங்க தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க தலையில சுத்தி வச்சு பயங்கரமா தாக்குவான். அந்த இடத்துலயே அவங்க இறந்து போவாங்க. அது மட்டும் இல்லாம இவன் போயிட்டு அங்க சாவடிச்சான் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற பாத்ரூம்லயே நல்லா நிம்மதியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற கிச்சன்லேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே பொறுமையாக உட்காந்து பீடி பிடிப்பான். அதுக்கப்புறமா அங்கே வீட்டில் இருக்கிற சொற்ப பணங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போவான். ஒரு சில நேரத்தில் இவன் கொலை பண்ண போன வீட்டில் வெறும் ₹2 கூட கிடைச்சிருக்கு. இப்போ புரியும் உங்களுக்கு அவன் பணத்துக்காக மட்டும் கொலை பண்ணலை அப்படின்ட்டு. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா அப்படின்ற இடங்களில் கொலை நீடிக்கிச்சே போச்சு. இதனால போலீஸ்க்கு ரொம்பவும் ப்ரெஷர் ஏற்பட்டுச்சு. யார் தான் இவங்களெல்லாம் கொலை பண்ணுறாங்க, கண்டிப்பாக இவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு நைட்டும் பகலும் தூங்காமல் அவனை தேடுறாங்க. இப்படியே தேடிக்கிட்டு இருக்கும்போது 1978ல் சில ஆதாரங்களை வச்சு இவனை வலை வீசி பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இவனை கைது செய்துட்டு போலீஸ் கஸ்டடிக்கு கூட்டிட்டு போயிட்டு இவனை விசாரிக்கும் போது அவன் சொன்ன பதில் போலீஸ்க்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவன் அப்படி என்ன சொன்னான்னா, அவன் 70க்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்லியிருக்கான். அப்பதான் போலீஸ்க்கு 70க்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணது இந்த ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு. கடைசியில நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை விதித்தது. 1979 மே 16 அன்று இவனை தூக்கிலிடப்பட்டாங்க. இவன் கடைசியா சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, நான் தேவையில்லாம நிறைய கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் மனம் வருந்தி இருக்கான். இது உண்மையாலுமே குற்ற உணர்ச்சி வந்து மனம் வருதுனா இல்ல பிடிபட்டுட்டோமே அப்படின்ட்டு ஒரு சோகத்துல சொன்னானா அப்படின்ட்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கொடூரமான உண்மை சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த சைக்கோ கில்லரோட ஹிஸ்டரியை சொல்லலாம் அப்படின்ட்டும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு உண்மை சம்பவத்துல இருந்து சந்திக்கிறேன்.